மகாலிங்கம், குற்றவாளிகளான 3 பேருமே இன்று நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்று நேற்றே உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போதைய செய்தியாக சசிகலாவும் இளவரசியும் மட்டும்தான் சரணடைந்திருக்கிறார்கள். சுதாகரன் சரணடையவில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறதே, என்ன நிலவரம்? வேலுமணி, தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நம்மிடம் இருக்கிறது. சசிகலாவும் இளவரசியும் தான் தற்பொழுது நீதிபதி முன்பு சரணடைந்திருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். சுதாகரன் இன்னும் வரவில்லை என்ற தகவல் உள்ளிருந்து நமக்கு காவல்துறையினர் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் அவர் இன்று வருவாரா அல்லது நாளை வருகிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் இதுவரைக்கும் சுதாகரன் எப்போது நேரில் சென்று சரணடைவார் என்ற தகவல் இதுவரைக்கும் தெரியவில்லை. இங்கு இருக்கக்கூடிய போலீசார் கொடுத்த தகவல் உறுதியான தகவல், உள்ளே இருவர் மட்டும்தான் தீர்ப்பின் அடிப்படையில் தற்பொழுது சரணடைந்திருக்கிறார்கள். இன்னும் சுதாகரன் வரவில்லை என்ற தகவல் தற்பொழுது போலீசார் உள்ளிருந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பா அங்க இருக்கிற அதிமுக மூத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் கிட்ட கேட்க முடிந்ததா? அவர்கள் இது குறித்து என்ன சொல்கிறார்கள்? உள்ளே நடக்கும் விஷயம் பொதுவாக உள்ளே எது மாதிரியான ஒரு சூழல் நடந்து கொண்டிருப்பது இங்குள்ள அதிமுக நிர்வாகிகள் பார்ப்பதற்கான வாய்ப்பில்லை. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் தற்பொழுது அவர்கள் நீதிமன்ற வளாகத்தில் அவரது கார்கள் நின்று கொண்டிருப்பதை நாம் இங்கிருந்து பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது சொல்லக்கூடிய காவல்துறை சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால், இருவர் மட்டுமே, சசிகலா மற்றும் இளவரசி இருவர் மட்டுமே நேரில் சரணடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாது இங்கிருந்து கட்சி நிர்வாகிகளோ அல்லது மற்ற முக்கியமான பொறுப்பேற்பவர்களோ நேரில் சென்று பார்க்க கூட நின்னடக்கம் என்பதை பார்க்க முடியாத ஒரு சூழல் இருப்பதை பார்க்கிறது. எனவே ஒருவேளை இன்னும் சற்று நேரத்தில் சுதாகரன் வரலாம் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது நாளை நேரில் சரணடைவார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், சசிகலா, சுதாகரன், இளவரசி இவர்கள் மூவருமே நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நேற்றைய தினமே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இன்று காலை கூட சரணடைய சசிகலாவுக்கு கால அவகாசம் தர உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில சசிகலாவும் இளவரசியும் மட்டும்தான் சரணடைந்திருக்கிறார்கள். சுதாகரன் சரணடையாத பட்சத்தில் நீதிமன்றத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? அதாவது உச்சபட்சமான நீதிமன்றமாக கருதப்படக்கூடிய உச்சநீதிமன்றம் தற்பொழுது வேறு நேரில் சரணடைவதுதான் முதல் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆனால் சசிகலாவும் இளவரசியும் நேரில் சரணடைந்தார்கள். கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் முன்பாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. தற்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 3 பேரில் ஒருவரான சுதாகரன் இன்னும் வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வரவில்லை என்றால் கட்டாயமாக நீதிமன்ற அவமதிப்பை அவர் சந்திப்பார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீதிமன்ற அவமதிப்பை அவர் சந்தித்தார் சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு தக்க பதிலை, அதாவது இன்று ஆஜராக வேண்டும் என்று சொன்ன பிறகு நேரில் சரணடையாமல் இருப்பதற்கான முறையான காரணத்தை அவர் சொல்வாரானால் நீதிமன்றம் அது குறித்து பரிசீலனைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த காரணத்தை எந்த அளவுக்கு நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது உச்சநீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதல் அல்லது உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவை அடுத்து அவர் முறையாக அந்த உத்தரவை மதித்தாரா என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இதெல்லாம் நீதிமன்றத்தில் நாளை அல்லது நாளை மறுநாள் இது தொடர்பான முறையீடுகள் இருக்கலாம் என்ற தகவலும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் காமல் போனதற்கான காரணம் என்ன என்பது குறித்து இதுவரைக்கும் எந்த தகவலும் வெளியாகவில்லை. வேதவழி, மகாலிங்கம், சசிகலா, இளவரசி இவர்கள் இருவரும் சரணடைந்திருக்கிறார்கள். ஆனால் சுதாகரன் இன்னும் சரணடையவில்லை. இந்த வழக்குல அவர்கள் ஏதேனும் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறது, ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. அந்த உத்தரவை தீர்ப்பை அமல்படுத்தவில்லை என்றால் வலுக்கட்டாயமாக அவர்கள் கைது செய்யப்படலாம். அதற்கான உத்தரவு என்பது கட்டாயமாக பிறப்பிக்கப்படும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் உள்ள பதிவாளர் தான் இந்த வழக்கிற்கு பொறுப்பானவர், நடவடிக்கை எடுக்கும் வழக்கிற்கு பொறுப்பானவராக இருக்கிறார். எனவே இந்த பதிவாளர் தான் இந்த நடவடிக்கை எல்லாம் முன்னெடுப்பார் என சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று கூட இந்த வழக்கில் பதிவாளர் தான் அஸ்வத் நாராயணன் இந்த வழக்கில் விசாரணை நடத்துவார். குறிப்பாக அவர் அஸ்வத் நாராயணன் முன்புதான் சசிகலா உள்ளிட்ட 3 பேரும் நேரில் ஆஜராக வேண்டும், சரணடைய வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார். ஆனால் இதுவரைக்கும் அவர் ஆஜராகவில்லை. இது முறையாக நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் பிடிவாரன் பிறப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது சட்டத்தில். ஆனால் அது தாமதத்திற்கு காரணம் என்ன என்று அவர் தரப்பில் எது மாதிரியான காரணங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அவருடைய தாமதம் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, கைதை தவிர்க்க முடியுமா என்பதெல்லாம் நாம் சொல்ல முடியும்.
மகாலிங்கம், சரியாக 5:15 மணிக்கு நீதிமன்றத்துக்குள்ளே சசிகலா, இளவரசி ஆகியோர் சென்றிருக்கிறார்கள். இப்போது 15 நிமிடங்கள் கடந்துவிட்டது. நீதிமன்றத்திற்குள்ளே தற்போது என்ன நடக்கிறது? இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. வேதவள்ளி, இது வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒரு நீதிமன்ற நடைமுறைதான். வழக்கமாக ஒரு நீதிமன்ற உத்தரவு நேரில் சென்று சரணடைய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு இருக்கிறது. இது மிக சரியான ஒரு உத்தரவாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இங்கே அதாவது ஏற்கனவே உடல்நலம் காரணமாக 2 வாரங்கள் காரணம் கொடுக்க வேண்டும் சரணடைவதற்கு என்று சசிகலா தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. அந்த முறையீட்டை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனடியாக நீதிமன்றத்தில் நீங்கள் சரணடைய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது சசிகலாவும் இளவரசியும் 36வது நகர உரிமையியல் அமர்வு நீதிமன்றத்தின் முன்பு, தற்போது நீதிபதியின் முன்பு அவர்கள் சரணடைந்திருக்கிறார்கள். 4 மணி நேரமாக தற்போது அறிந்து வரக்கூடிய தகவல் என்னவென்றால், 4 மணி நேரமாக வழக்கமாக அவரிடம் கையெழுத்தம் பெறுவது, அவருடைய அடையாளங்களை பெற்று எழுதுவது உள்ளிட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த வழக்கமான முறைகள் எல்லாம் முடிந்த பிறகு அங்கிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பரப்பநகர் மத்திய சிறையில் இளவரசியும் சசிகலாவும் அழைக்கப்படுவார்கள் என்ற தகவல் உள்ளிருந்து நமக்கு தெரிவிக்கிறது.